வீட்டில் இருக்கிற பசங்களுக்கு டெய்லி ஈவினிங் டைம்ல என்ன ஸ்நாக்ஸ் செய்யறதுன்னு ஒரே குழப்பமா இருக்கா? எப்பொழுதும் ஒரே மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்து பசங்க வந்து போர் அடிக்குதுன்னு சொல்றாங்களா? கவலையை விடுங்க. இன்னைக்கு இந்த ஸ்நாக் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். அவ்வளோ ஹெல்த்தியான ஸ்நாக்கும் கூட. இந்த ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா கம்பு மாவை வச்சு நம்ம செய்யறது அவ்வளோ அருமையா இருக்கும். 10 நிமிஷத்துல செஞ்சு முடிச்சிடலாம். அதுவும் வீட்டில் இருக்கிற பொருட்களை கொண்டு. இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா நீங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்டா கூட பசங்களுக்கு கொடுக்கலாம். இது வந்து சின்ன பசங்க மட்டும் இல்ல, பெரியவங்க எல்லாருமே சாப்பிடலாம். ரொம்ப ஆரோக்கியமான ஒரு ரெசிபி. கம்பு இருக்கு வீட்டுல, ஆனா என்ன ரெசிபி பண்றதுன்னு தெரியல. டெய்லி இட்லி தோசைன்னு செஞ்சு போர் அடிக்குது, பசங்க சாப்பிடவே மாட்டேன்றாங்கன்னு நினைச்சீங்கன்னா இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து நார்த் இந்தியன் ஸ்டைல் தோக்லா மாதிரி இருக்கும். ரொம்ப அருமையா இருக்கும். இப்ப வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதுல ஒரு குட்டி டம்ளர்ல 1 கப் வந்து நான் கம்பு மாவு எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு இருக்கும். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. 1/2 கப் வந்து வெள்ளை ரவை எடுத்திருக்கேன். வறுத்த ரவை, வறுக்காத ரவை எது வேணாலும் எடுத்துக்கோங்க. அதே கப்பால 1/2 கப் வந்து தயிர் எடுத்திருக்கேன். தயிர் வந்து கட்டாயமா சேர்க்கணும், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. 1 கப் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. கரெக்டா 1 கப் சேருங்க, அதிகமா சேர்க்க வேணாம். இப்போ எல்லாத்தையுமே ஒரு விஸ்க வச்சு நல்லா 1 நிமிஷத்துக்கு கலந்து விடுங்க. நல்லா கட்டி இல்லாம நல்லா ஈவனா மிக்ஸ் ஆகட்டும். அதே போல மாவு கொஞ்சம் ஸ்மூத்தா இருக்கணும். அதனால 1 நிமிஷத்துக்கு கலந்து விடுங்க. கலந்து விட்டதுக்கு அப்புறம் இது ஒரு மூடி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே ஊற வச்சிருங்க. இது நல்லா ஊறி வரட்டும். இப்ப பாத்தீங்கன்னா மாவு நல்லா ஊறி வந்துருச்சு. ஓபன் பண்ணி விட்டு மறுபடியும் ஒரு கரண்டியை வச்சு 1லேருந்து 1.5 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணும்போது மாவு வந்து நல்லா ஸ்மூத்தா சாஃப்டா கிடைக்கும். அப்ப நமக்கு இட்லி வந்து நல்லா ஸ்பாஞ்ச் மாதிரி கிடைக்கும் அந்த தோக்லா. அதனாலதான் 1 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விடுறது. இப்ப பாருங்க மாவு நல்லா ஸ்மூத்தா இருக்கு. இது போல நீங்களும் மிக்ஸ் பண்ணிக்கங்க. மிக்சிலலாம் வச்சு அடிக்க தேவையில்லை. இப்ப இதுல வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். குக்கிங் சோடா வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். குக்கிங் சோடா சேர்க்க விருப்பம் இல்லைன்னா ஈனோ சேர்த்துக்கங்க. இப்ப மறுபடியும் இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை அப்படியே மூடி ஓரமா வச்சிருங்க. 5 நிமிஷம் வைக்கும்போது ஓரளவுக்கு மாவு நல்லா புளிச்சு வரும். புளிச்சு வந்துச்சுன்னா இட்லி நமக்கு நல்லா சாஃப்டா கிடைக்கும். இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு ஊறட்டும். அதுக்குள்ள நம்ம சட்னி ரெடி பண்ணிக்கலாம். சட்னி ரெடி பண்றதுக்கு ஒரு மிக்சி ஜார்ல 1/4 கப் வந்து தேங்காய் சேர்த்திருக்கேன். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து வறுத்த வேர்க்கடலை சேர்த்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் வந்து பொட்டுக்கடலை சேர்த்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. பெரிய பல் ஒரே ஒரு பல் பூண்டும் சேர்த்திருக்கேன். சின்ன துண்டு இஞ்சி கட் பண்ணி சேர்த்திருக்கேன். இஞ்சி வந்து ரொம்ப அதிகமா சேர்த்துறாதீங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்திருக்கேன். கொஞ்சமா கொத்தமல்லி இலை சேர்த்திருக்கேன். இதுல நீங்க புதினா இலை சேர்க்கறதா இருந்தாலும் ஒரு 5-6 புதினா இலை சேர்த்துக்கோங்க. சட்னி இன்னும் ஃப்ளேவரா இருக்கும். இப்போ உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா ஸ்மூத்தா அரைச்சி எடுத்துட்டு வந்துருங்க. உங்களுக்கு ஸ்மூத்தா அரைக்க பிடிக்கும்னா அரைச்சிக்கோங்க. இல்ல லைட்டா கோர்ஸா அரைக்க பிடிக்கும்னா அப்படி கூட அரைச்சிக்கோங்க. இப்ப இதை வந்து அரைச்சிட்டு வந்துடலாம். இப்ப சட்னி அரைச்சிட்டு வந்துட்டேன். ஒரு பவுலுக்கு மாத்திக்கிறேன். நான் வந்து லைட்டா கோர்ஸா தான் அரைச்சிருக்கேன். இந்த சட்னி பாத்தீங்கன்னா இட்லி, தோசை, பொங்கல், வடை எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிடலாம். இதுல இப்ப தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி உங்களுக்கு எந்த திக்னஸ்ல சட்னி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி கம்மியாவோ அதிகமாவோ சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் வந்து இந்த திக்னஸ்ல வச்சிருக்கேன். இந்த சட்னியை தாளிக்காம அப்படியே கூட சாப்பிடலாம். அதே போல உங்களுக்கு வந்து லெமன் ஜூஸ் சேர்க்க பிடிக்கும் அப்படின்னா ஒரு ஃபியூ டிராப்ஸ் லெமன் ஜூஸ் இதுல சேர்த்துக்கோங்க. ரொம்ப நல்லா இருக்கும். தாளிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா 2 டீஸ்பூன் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்திருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சு சட்னியில சேர்த்துக்கோங்க. ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. சிம்பிளா இருந்தாலும் ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இது சைடு பார்த்தீங்கன்னா நம்ம ஊற வச்சிருந்த மாவு நல்லா ஊறி வந்திருக்கு. ஒரு 5 நிமிஷம் வச்சிங்கன்னா போதும். அதிக நேரம் வைக்க தேவையில்லை. மாவை மிக்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா மாவு வந்து நல்லா நொறையா வந்திருக்கும். அப்படி வந்துச்சு அப்படின்னா கரெக்டான பக்குவத்தில் இருக்குதுன்னு அர்த்தம் மாவு. இப்படி நொறையா வரும்போது உங்களுக்கு வந்து அந்த இட்லி நல்ல சாஃப்டா கிடைக்கும். நல்லா உப்பி வரும். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. நம்ம இட்லி பிளேட்ல இட்லியை ஊற்றிக்கலாம். உங்ககிட்ட மினி இட்லி பிளேட் இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க.
அப்படி இல்லைன்னா குட்டி குட்டி பவுல் இருந்துச்சுன்னா அதில் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். நான் வந்து மினி இட்லி பிளேட் எடுத்திருக்கேன். இதில் வந்து இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் குட்டி குட்டி பவுலில் கூட செஞ்சுக்கோங்க. பவுல் எடுத்தீங்க அப்படின்னா அதில் நல்லா எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா தடவி தேய்ச்சி வச்சுக்கோங்க. நான் வந்து இட்லி பிளேட்டில் செய்கிறேன். இப்போ எண்ணெய் எல்லாத்துலேயுமே தடவியாச்சு. இப்போ எல்லா குழிகள்லையுமே மாவை நிரப்பிக்கலாம். மாவை நிரப்பிட்டு இதை வந்து ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 5 நிமிஷத்துக்கு வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இட்லி நல்லா வெந்து வந்துருச்சு. வெளியில் எடுத்து நல்லா ஆற வச்சுக்கலாம். இட்லியை நீங்கள் உள்ளே சேர்க்கும் போது தண்ணி கொதிஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் இட்லியை வேக வைக்கணும். தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடியே இட்லி வேக வைக்கக்கூடாது. இப்போ இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் வெளியில் எடுத்துக்கலாம். இது நல்லா ஆறி வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஆறிடுச்சு. வெளியில் எடுத்துக்கிறேன் நான். இதே போல மீதி இருக்கிற மாவு எல்லாத்தையுமே இட்லி செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து இதை ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கிறேன். நான் மீதி இருக்கிற மாவையும் மாத்திட்டு வந்து இதுல சேர்த்துக்கிறேன். அதே போல நீங்க கேக் செய்யற ட்ரேல கூட நீங்க டைரக்டா ஊற்றி நீங்க வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் வந்து பசங்க சாப்பிட்றதுனால இது போல செஞ்சு கொடுத்துருக்கேன். இது மாரி செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு இன்ட்ரெஸ்டா சாப்பிடுவாங்க. அதனாலதான் நான் வந்து குட்டி குட்டி இட்லியா செஞ்சிருக்கேன். எவ்வளோ சாஃப்டா இருக்கு பாருங்க. பயங்கர சாஃப்டா இருக்கும். டேஸ்ட் அவ்வளோ அருமையா இருக்கும். மிஸ் பண்ணிடாம இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இதை வந்து தாளிச்சுக்கலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு பேன் ஹீட் பண்ணி அதுல எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் வந்து 1 டேபிள் ஸ்பூன்லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்ததுக்கு அப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். ஆனா கடுகு வந்து கருகிடக்கூடாது. மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு கடுகு பொரிய விடுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் 1 டீஸ்பூன் வெள்ளை உளுந்து சேர்த்துக்கோங்க. உளுந்து நல்லா செவந்து வரட்டும். லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. இப்போ உளுந்து நல்லா செவந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா கொஞ்சமா எள்ளு சேர்த்துக்கலாம். எள்ளு வந்து நல்லா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்திருக்கேன். சேர்த்துட்டு இதையும் லைட்டா வறுத்துக்கோங்க. எதுவுமே கருகிடாம பாத்துக்கோங்க. இப்ப நல்லா ஒரு கொத்துலேருந்து 1.5 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். நான் வந்து தனி மிளகாய் தூள் தான் எடுத்துக்கேன். நீங்க வந்து காஷ்மீரி மிளகாய் தூள் எடுத்தாலும் எடுத்துக்கோங்க. இப்போ இதை லைட்டா வறுத்துக்கலாம். லைட்டா வறுத்ததுக்கு அப்புறம் நம்ம வேக வச்சு வச்சிருந்தா அந்த இட்லியை இதுல சேர்த்துக்கலாம். இட்லியை சேர்த்துட்டு 1லேருந்து 2 நிமிஷத்துக்கு நல்லா லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு கலந்து விடுங்க. இட்லி நல்லா அந்த எண்ணெயில ஃப்ரை ஆகட்டும். அப்படி ஃப்ரை ஆகும்போது உங்களுக்கு மேல வந்து நல்ல ஒரு அளவுக்கு கிறிஸ்பியா கிடைக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். நல்லா லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு கலந்து விடுங்க. மசாலா வந்து எல்லா பக்கத்துமே நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இப்போ நல்லா கலந்தாச்சு. கலந்ததுக்கு அப்புறம் கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி இலை கொஞ்சம் தாராளமாவே சேர்த்துக்கோங்க. நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லா இருக்கும். கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு மறுபடியும் கலந்து விட்டுக்கோங்க. இந்த தோக்லா பார்த்தீங்கன்னா இது சட்னி கூடவும் நல்லா இருக்கும். அப்படி இல்லைன்னா சாஸ் கூட கெச்சப் கூட வச்சு கொடுங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்க மாவு ரெடி பண்ணும்போது கொஞ்சம் அதிகமாவே ரெடி பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வந்து டேஸ்ட் அவ்வளோ அருமையா இருக்கும். கண்டிப்பா உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து நீங்க டிஃபனா கூட எடுத்துக்கலாம். டயட்ல இருக்கீங்க அப்படின்னா நீங்க இந்த மாதிரி தாளிப்பு ப்ராசஸை வந்து ஸ்கிப் பண்ணிட்டு இட்லியை வந்து நல்லா பாயில் பண்ணி எடுத்துட்டு நீங்க சட்னில கொடுத்து சாப்பிடுங்க. வெயிட் லாஸ் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதே போல நிறைய ஹெல்த்தியான இன்ஸ்டன்டான டிஃபன் ரெசிபிஸ் நம்ம சேனல்ல நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஃப்ரீ டைம்ல போயிட்டு நம்ம சேனலை செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ரெசிபிஸோட பொருட்களையும் அதோட அளவுகளையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல மென்ஷன் பண்றேன். நீங்க ஏதாவது டவுட்டா இருந்தா அங்க போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எவ்வளவு சாஃப்டா இருக்கு பாருங்க இட்லி. வெளியில நல்லா கிறிஸ்பியா உள்ள சாஃப்டா அவ்வளோ சூப்பரா இருக்கும். பசங்க சாப்பிட மாட்டாங்கன்ற டவுட்டே வேணா கண்டிப்பா சாப்பிடுவாங்க. செஞ்சு கொடுங்க. இந்த ரெசிபி கட்டாயமா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே நிறைய 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 ஷேர் பண்ணி விடுங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம அனிதா டேஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க. தேங்க்யூ.